கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்நாளிலும் கூட நாம் தேவனை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடி தேவ செய்திக்குள்ளாக கடந்து சொல்லுவோமா? நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பி. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தேவனின் சந்நிதியில் ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பி. ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவார். ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவார். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பி. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். நான் கர்த்தரை நோக்கி
நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன் என்பது. கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இங்கே ஆண்டவரை குறித்து சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? நீர் என் கோட்டை, நீர் என் அடைக்கலம், என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அடைக்கலம் என்பது மிக மிக அவசியமாய் காணப்படுகிறது. அநேக நேரங்களிலே மனிதன் அடைக்கலத்துக்காக கஷ்டங்கள் வருகிற பொழுது, ஆபத்து வருகிற பொழுது, வேதனை வருகிற பொழுது, நோயின் கொடூரங்கள் வருகிற பொழுது அவன் அடைக்கலமாக நான் எங்கே ஓடுவேன்? ஒரு நோய் கொடூரமாக மாறிவிட்டால் எந்த மருத்துவமனையில் எனக்கு அடைக்கலம் கிடைக்கும்? சில ஆண்டுகளுக்கு முன்பதாக உலகம் முழுவதுமாக கொரோனா என்ற அந்த பெரும் தொற்று காணப்பட்டதல்லவா? அந்த நாட்களிலே பார்க்கும் பொழுது அநேகர் தங்களுக்கு ஏற்பட்ட இந்த நோயின் கொடூரத்திலிருந்து தப்பும்படியாக மருத்துவமனைகளுக்கு ஓடினார்கள். எந்த மருத்துவமனையில் எனக்கு அடைக்கலம் கிடைக்குமா, இந்த மருத்துவமனையில் எனக்கு அடைக்கலம் கிடைக்குமா என்றெல்லாம் கடந்து சென்று எத்தனையோ பேர் தங்கள் உயிர்களை பறிகொடுத்த பரிதாப நிலையை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஏன் இப்படிப்பட்ட நிலை தெரியுமா? நமக்கு ஒரு அடைக்கலம் இல்லை, நமக்கு கோட்டையாக இல்லை யாரும். இன்றைக்கு நாம் ஒருவேளை உலகத்தால் கட்டப்பட்டுகிற கோட்டை கிடையாதுங்க, அவைகள் இடிக்கப்பட்டுகிற கோட்டை. ஆனால் நம்முடைய கர்த்தராகிய கன்மலையாகிய கிறிஸ்து நமக்கு கோட்டையாக இருக்கும் பொழுது அவர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார், அவர் நமக்கு அடைக்கலமாக. அதைத்தான் உணர்ந்தவராக இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என்று சொல்லுவேன், நீர் என் கோட்டை என்று சொல்லுவேன், என் தேவன், நான் பாருங்க, நான் நம்புகிறவர். என் தேவன் எப்படிப்பட்டவருங்க? நான் நம்புகிறவர். பாருங்கள் கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் நம்முடைய தேவன் பேரிலே நம்பிக்கை உடையவர்களாய் காணப்படுகிறோமா? நம்முடைய கர்த்தர் பேரிலே நாம் நம்பிக்கை உடையவர்களாய் காணப்படுகிறோமா? உலகத்தின் பேரிலே இன்றைக்கு எத்தனையோ நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஒரு மனிதன் ஏதாவது ஒரு காரியத்தை நமக்கு சொல்லிவிட்டால் போதும், உடனே நாம் என்ன சொல்லுகிறோம்? ஓ, அந்த மனிதர் எனக்கு வாக்கு கொடுத்து விட்டார், நிச்சயமாக அவர் என்ன செய்வார்? அது வாக்கை நிறைவேற்றுவார் என்று நாம் நம்புகிறோம். ஆனால் பரிதாபமான நிலைமை, அவரால் அந்த வாக்கை, அவர் கொடுத்த அந்த வாக்கை அவர் காப்பாற்ற இயலாத நிலையிலே சென்று விடுகிறார். ஆனால் நமக்கு வாக்கு கொடுக்கிறவர் யார்? சர்வ வல்லமையுடைய தேவன், சர்வ வல்லமையுடைய தேவன். ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆகவே தான் இங்கே சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறார், நீர் என் அடைக்கலம். பாருங்க, ஆத்மா சில நேரத்தில் நமக்கு அடைக்கலம் இல்லைன்னு சொன்னால் நம்ம ஆத்மா என்ன செய்ய ஆரம்பிச்சிடும் தெரியுமா? கலங்க ஆரம்பிச்சிடும், தியங்க ஆரம்பிச்சிடும். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் கலங்காதபடிக்கு, தியங்காதபடிக்கு நாம் தைரியமாக, நாம் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய தேவன் பேரிலே, கர்த்தர் பேரிலே நாம் நம்பிக்கையுடையவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. நாம் இன்றைக்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? கர்த்தர் பேரிலே நம்பிக்கையுடையவர்களாய் காணப்படுகிறோமா? ஆண்டவரை அடைக்கலமாய் கொண்டிருக்கிறோமா? ஆண்டவரை கோட்டையாக நினைக்கிறோமா? கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆம் ஆண்டவரே, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர்.
நீரே எங்கள் நம்பிக்கைக்கு உரியவர் அப்பா. நீரே எங்கள் நம்பிக்கைக்கு உரியவர். இதுவரையிலும் உலகத்தை நம்பி நம்பி மனிதர்களை நம்பி நம்பி ஆண்டவரே நாங்கள் இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிறோம்ப்பா. இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் நீரே எங்களுக்கு அடைக்கலம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீரே எங்கள் கோட்டை என்று விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே நீரே எங்கள் நம்பிக்கை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தேவரீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். உம்முடைய செட்டைகளுக்குள்ளாக மறைத்துக் கொள்ளும். கிருபையினாலே பாதுகாத்துக் கொள்ளும். நன்மைகளினாலே நிரப்பும். ஆசீர்வாதங்களை கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாக, அவர் நமக்கு நம்பிக்கையாக இருக்கிறார். அவரை பற்றி கொள்வோம், வாழ்க்கையிலே நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். இந்த காணொளி மற்றவர்களுக்கும் அடைக்கலமான ஆசீர்வாதத்தை தரும்படியாக பகிர்ந்தளியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.